வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓல்டு சிபியு, அதாவது ரொம்ப நாளாக அவங்க வீட்டில் வந்து சும்மா கிடந்த சிபியு வந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டு நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ வாங்க அதை எப்படி ரெக்கவரி பண்ண முடியுமாங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிபியு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் கிடைக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து கழட்டி பார்த்தோம். கழட்டி உள்ளே வந்து எல்லா காம்பனண்ட்டுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ ஒரு கம்ப்யூட்டருக்கு தேவையான பேசிக்கான காம்பனண்ட் எல்லாமே உள்ளே இருந்துச்சு. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அளவு வந்து கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து குவான்டிட்டி அப்படிங்கிறது ரேம் வந்து 2 ரேமுக்கு 1 தான் இருந்துச்சு, அதுவுமே 1 GB ரேம் தான் இருந்துச்சு. ஸோ அது பழைய காலத்து கம்ப்யூட்டர் அப்படின்னால அப்படி இருக்கும் என்னமோ. அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அதாவது ஹார்ட் டிஸ்க் பார்த்தோம் அப்படின்னா அதாவது 160 GB தான். இப்போல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 TB 2 TB 4 TB அந்தளவுக்கு அப்டேட் ஆகி போயிட்டுருக்கோம். ஆனால் 160 GB தான் பழைய இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸ் வந்து இன்டெல் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப பேசிக்கான ப்ராசஸர் தான். இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லி நம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ட்ரைவ் ஒன்று கொடுத்துருக்காங்க, டிவிடி ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்களே. மோஸ்ட்லி அதில் ப்ராப்ளம்னால தான் எடுத்து போட்டிருக்காங்களோ என்னன்னு தெரியலை. ஏன் அப்படின்னா பவர் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிருந்துச்சு. அந்த டிவிடி ட்ரைவ் வந்து அப்படியே கருகி எரிஞ்சிருந்துச்சுக்கு. மேபி அந்த டிவிடிக்குள்ளே வந்து எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கலாம் போலுக்கு. அதனால தான் எஸ்எம்பிஎஸ் அடி வாங்கியிருக்குமோன்னு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. ஸோ அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பவர் ஆன் பண்ணி பார்த்தோம். ஸோ சிபியு வந்து ஆன் ஆயிடுச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஆன் ஆயிடுச்சு. பட் ஆன் ஆனோடனே பிளாங்க் ஸ்க்ரீன் வந்து ஓஎஸ் கரெக்டட் அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஓஎஸ் போடணும். ஸோ ஓஎஸ் போட்டு இந்த பிசி வந்து ரன் ஆகுதா அப்படிங்கிற பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிசிக்கு ஓஎஸ்ஆர், நம்ம ஒரு பிசிஆர் லேப்டாப்புக்கு வந்து எப்படி ஓஎஸ் போடுறது அப்படிங்கிறது நம்ம ஆதி காலத்துலேயே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது யாருமே மோஸ்ட்லி வந்து பார்க்கல. ஸோ பார்க்காதவங்களுக்காக வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், மேபி செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஓஎஸ் போடுறத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து காமிக்க மாட்டோம், ஜஸ்ட்டு மேலோட்டமாக தான் வந்து காமிச்சிருப்போம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்கோட நேம் வந்து காமிக்கலை. இப்போ வந்து 120 GB நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க் நேம் போட்டுக்கோம்னா அந்த ஹார்ட் டிஸ்க் நேம் வந்து காமிக்கும், அது வந்து காமிக்க மாட்டேங்குது. எக்ஸ்டர்னல் ட்ரைவ், அதாவது பென் ட்ரைவ் அந்த மாதிரி சிடி ட்ரைவ் பேர் தான் காமிக்க வச்சு அந்த ஹார்ட் டிஸ்க்கு பேர் காமிக்கல. மேபி ஹார்ட் டிஸ்க்கு போயிருக்குமான்னு சந்தேகமாக இருக்குது. ஸோ ஹார்ட் டிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி லைன்லாம் செக் பண்ணி கழட்டி போட்டு ஒன் டைம் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதாவது 70% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ வந்து பார்த்துருக்காங்க. ஒரு 30% கிட்ட தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்களும் ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து எஃபோர்ட் எடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்து நமக்கு இது வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பழைய எக்யூப்மெண்ட்ஸ் எது இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரெக்கவரி பண்ணணும்னா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெக்கவரி பண்ணி கொடுக்கலாம். இந்த கம்ப்யூட்டரை டோட்டலாக ரெக்கவரி பண்ணுறதுக்கு வந்து 1200 வந்து செலவாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பயாஸ் பேட்டரி ஒன்று போயிருக்கு. ஹார்ட் டிஸ்க் வந்து நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் டிஸ்க் வயர் வந்து ஷார்ட்டா கேபிள் வயர் மட்டும் வந்து போயிருக்கு. அந்த வயரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 500 GB எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் வந்து போட்டிருக்கு. அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க்கு பத்தாது அப்படிங்கிறதுக்காக ஓஎஸ் நம்ம வந்து பூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு 500 GB எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. இதை வந்து எக்ஸ்டர்னல் ஒரு ஹார்ட் டிஸ்க்காக வந்து போடலாம் அப்படிங்கிற பிளானில் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டிவிடி ட்ரைவ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம். நம்ம வந்து டிவிடி ட்ரைவ் வந்து கழட்டிட்டோம். ஏன்னா அதனால தான் எஸ்எம்பிஎஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு, எஸ்எம்பிஎஸ் வந்து ஒர்க் ஆகாமல் வந்திருக்கு. அதெல்லாம் பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட்டு ஃபியூஸ் தான் போயிருந்துச்சு, அதை மாற்றியாச்சு. இப்போ வந்து விண்டோஸ் நம்ம வந்து லோட் பண்ணிட்டுருக்கோம். இந்த விண்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா Windows 7 தான் லோட் பண்ணுறோம், 10 வந்து லோட் பண்ணலை. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், ரேமும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ரேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 GB வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். 2 GB 2 ஸ்லாட்டில் வந்து 4 GB அப்டேட் பண்ணியிருக்கோம். இது ஓவரால் காஸ்ட்டாக சேர்த்தே நமக்கு வந்து 1200 தான் வந்திருக்கு. ஹார்ட் டிஸ்க்கு வந்து அவங்களே வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு சேர்க்காமல் ரேம் அண்டு பயாஸ் பேட்ரி ஷார்ட்டா கேபிளுக்கு மட்டுமே நம்ம வந்து 1000 ரூபா கிட்ட செலவு பண்ணி ஒரு பிசியை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஏகப்பட்டது ஸ்டோரேஜ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். வேறு நம்ம சின்ன சின்ன ஒர்க்கெலாம் நம்ம செஞ்சுக்கலாம். ப்ராசஸரில் கேம் விளாட முடியாது. ஸோ பேசிக்கான ஒரு ஒர்க் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓஎஸ் போடணும், எப்படி போடணும், ஓஎஸ் எப்படி பூட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் இன்னொரு வீடியோ வேணால் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் வந்து ஒரு லைக் போடலாம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிவிடி ட்ரைவுமே அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதாவது சின்ன இடத்துல தான் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருந்துச்சு. ஸோ அதையுமே ரெக்கவரி பண்ண முடியும். ரெக்கவரி பண்ணி தரவான்னு சொல்லி கேட்டிருந்தோம் அவங்கக்கிட்ட.
இப்போ வந்து சிடி எங்கே வருது ப்ரோ, அதனால் சிடி நமக்கு அந்த ட்ரைவே தேவையில்லை, அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி போட்டுருங்க, அது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த சிடியை வந்து நம்ம அப்படியே விட்டாச்சு, ஜஸ்ட் அந்த வயரை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டாச்சு, வேறு எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. மற்றபடி இந்த சிபியில் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம போட்டிருக்க விண்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ் 7ல் அல்டிமேட் வந்து போட்டிருக்கோம். இது வந்து 64 பிட்டு, நம்ம வந்து 32 பிட்டு போல் 64 பிட்டே வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டோம். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வந்து ஸ்லோவாக இருக்குது. நம்ம வந்து அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணுறப்ப நமக்கு வந்து இன்னும் ஸ்பீடாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் இது நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து திஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐக்கானை வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து இப்போ சி டிஸ்க்கு ஒரே சி டிஸ்க்காக இருக்கும், அதை 3ஆக பிரித்து போடணும், சிடிஇஎஃப் அந்த மாதிரி 3ஆக பிரித்து போடணும். ஸோ அதை வந்து நம்ம பிரித்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம இன்னொரு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தோம் அப்படின்னா சிடி ட்ரைவ், இதையும் டோட்டலாக வந்து நம்ம கழட்டியாச்சு. இந்த சிடி ட்ரைவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வயர் ஜாயிண்டரை கனெக்ட் பண்ணக்கூடிய டெர்மினல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி அரிச்சு ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் இந்த டெர்மினலை மாற்றினாலே இது வந்து ரன் ஆகும். இது வந்து சாம்சங் பிராண்ட், இது நல்லா பிராண்டட் இது தான். பட் ஆனால் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம அப்படியே வந்து விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க, நான் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்படின்னு. ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நம்மளோட வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போன ஒரு வீடியோவில் நம்ம அதாவது பேட்ரி தீ பிடிச்சி எரிஞ்ச ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பேட்ரி தீ பிடிச்சி எரிஞ்சால் எப்படி அணைப்பது, அதை வந்து எப்படி நம்ம வந்து தீ அணைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.